அந்த ரோகிணி எதுக்கு பொத்து பொத்துன்னு வலுக்கட்டாயமா எல்லார் காலையும் விழ போறா? ஒண்ணுமே புரியலையே. ரோஹிணி சின்ன உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்ன நீயும் ஆசீர்வாதம் பண்ணு. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ எப்பவுமே சந்தோஷமா இருப்ப. எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க. உங்க எல்லாருக்கும் வெல்கம் ட்ரிங்க்ஸ். வாங்க வாங்க. நாங்க வந்து இவ்ளோ நேரமாச்சு, இப்பதான் வெல்கம் ட்ரிங்க்ஸே குடுக்குறீங்க. இதுக்கப்புறம் சாப்பாடு எத்தனை மணிக்கு போடுவீங்க? லஞ்ச் ரெடி மேடம், நீங்க சாப்பிட வரலாம். அப்ப சரி அப்ப சரி, கிடுங்க. இந்தா புடி. அங்க கொடுங்க. இந்தாங்க மாமா. மேம். தேங்க்ஸ். சார் நீங்க? இல்ல எனக்கு வேணாம். அண்ணா ஏன் வேணாங்கிறீங்க? ஏண்டா மறந்துட்டியா? விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுல, இனிமே நாளைக்கு மத்தியானம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும். அது வரைக்கும் பச்சை தண்ணி மட்டும்தான். அப்படின்னா உன்னோட வெல்கம் ட்ரிங்க்ஸையும் நானே எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ, நல்லா குடி. அத்தை, வெல்கம் ட்ரிங்க்ஸே 2 கிளாஸ் குடிக்கிறியே, இதுக்கப்புறம் நீ எப்படி சாப்பிட போற? அதுக்கு என்ன, இப்பயே சாப்பிட வேண்டியதா? ஆதிமா, மாமா சாப்பிட போலாம். பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. வாங்க போலாம். அத்தை, பெரியவங்க எவ்வளவோ நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல. ஆனா உனக்கு தேவையானதை மட்டும் நீ கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கல. நீ பெரிய ஆள் தான் அத்தை. உன்னோட ஒரே காமெடி தான். தாய் கேள்வி இல்லாத குறைய நீ தீர்த்து வைக்கிற. சரி, எதுக்கு நேரத்தை கடத்தணும்? எல்லாரும் வாங்க, டைம்க்கு சாப்பிடுங்க. வாங்க வா ஆதர. சரி, நான் குடிச்சுக்கலாம். நான் வந்து குடிப்பேன். யாரும் தொடாதீங்க. யாரும் குடிக்க மாட்டாங்க. இவங்க வேற. என்ன ரோஹிணி, நீ மட்டும் வராம நின்னுட்டு இருக்க? இல்ல நீ, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். நீங்க போங்க. தலைவலியா? சொல்லவே இல்ல. மாத்திரை எதுவும் போட்டுக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும். சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க நீ. ரோஹிணி ரொம்ப தலைவலிச்சா சொல்லு, ஹாஸ்பிடல் போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே. சரி, அவ ரெஸ்ட் சரி, எடுக்கட்டும். ஓகே. வாங்க போலாம். வாடா போ. நாம சாப்பிட்டு வரப்ப எப்படியும் நீ இங்க இருக்க போறதில்ல. கன்ஃபார்மா இவ கிளம்பிடுவா. இது இப்பவே கௌதம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கயல், நாம இவ்வளவு தூரம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ நேரா போய் மீனாட்சி மேடத்தை தனியா கூப்பிட்டு ஆனந்தியோட படிப்பு விஷயத்த சொல்லி இந்த சம்பந்தம் வேண்டான்னு கன்வே பண்ணிரு. இப்படி அமைதியா உட்கார்ந்துருந்தா வேலைக்கே ஆகாது. நீ போய் ஓப்பனா பேசிரு. பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேழல். அவங்களோட பர்த்டே ஈவெண்ட் ஆரம்பிக்க போகுது. இந்த டைம்ல அவங்கள அப்செட் பண்ற மாதிரி இந்த விஷயத்த சொல்லணுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்கள அப்செட் பண்ணிட கூடாதுன்னு நம்ம எல்லாரும் அப்செட்டா உட்கார்ந்து இருந்தா நல்லா இருக்கா? பர்த்டே ஃபங்க்ஷன் இன்வைட் பண்ணாங்கல்ல, ஃப்ராடுத்தனமா சொல்லாம நிச்சயதார்த்தம் பிளான் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தப்பு. அப்படிப்பட்டவங்க அப்செட் ஆக கூடாதுன்னு நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? இருக்கிற விஷயத்த ஓப்பனா பேசிட்டு வாங்க. அவங்க நிச்சய ஏற்பாடுலாம் பண்ணிட போறாங்க கயல். அதுக்குள்ள நம்ம சொல்றது நல்லது. என்ன கயல் யோசிக்கிற? உனக்கு சொல்ல கஷ்டமா இருக்குன்னா சொல்லு, நான் போய் பேசுறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இருங்க, நானே போய் பேசுறேன். அக்கா, மீனாட்சி மேடம் இங்கதான் வராங்க. அடடா கயல், ஏன் எல்லாரும் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். ஐய, இன்னும் என்ன மேடம்னு கூப்பிட்டு இருக்கீங்க? சம்மந்தின்னு வாய் நிறைய கூப்பிடுங்க. இவங்க எங்க ரிலேட்டிவ்ஸ். நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க.
என்னோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க. இவங்க நான் பார்த்து வச்சிருக்கிற சம்பந்தம் ரொம்ப அமைதியான அன்பான குடும்பம். ஓ அப்படியா? இவங்க எங்க சம்பந்தியா கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு தர்மலிங்கம் அண்ணன் இருக்காருல்ல, அவங்க தம்பி குடும்பம் இவங்க. உங்க பொண்ண பாக்கணும்னு இவ கேட்டுக்கிட்டே இருந்தா, அதான் அப்படியே உங்களையும் அறிமுகப்படுத்தி ஆனந்தியும் நேர்ல காட்டிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஆமா, ஆனந்தி எங்க? மேடம் அங்க. ஓ, அக்கா, இதான் சரியான சந்தர்ப்பம். நீங்க ஆனந்த விஷயத்தை ஓபன் பண்ணுங்க. இரு அன்பு, நான் பேசிக்கிறேன். கையில் வேணும்னா நான் சொல்லட்டுமா? ஐயோ இரு, நான் பேசிக்கிறேன். பாரு, என் மருமக யார் கூடவோ போன்ல பிஸியா பேசிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்புறமா அவளை கூப்பிட்டு நான் இன்ட்ரோடியூஸ் சரிப்பா. என்ன ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாருக்கும் இங்க சௌகரியமா இருக்குல்ல? ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அதை உடனே சரி பண்ணிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், எல்லாரும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அப்புறம் என்னாச்சுமா? அக்கா சொல்லுக்கா. அன்பு, என்னப்பா இப்போ அக்கா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அது மேம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். இல்ல, தம்பி ஏதோ கேட்க வருது, எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லுப்பா அன்பு, என்ன விஷயம்? அது வந்து ஆனந்தி வந்து இல்ல, அது ஆனந்தி உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறாரு. என்ன தானோ, என் மருமகளை யாருக்காவது பிடிக்காம போகுமா? பாரு அன்பு, உன் தங்கச்சியே எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் அவசர அவசரமா நிச்சயதார்த்தத்துக்கு பிளான் பண்றேன். இதுலயும் தெரிய வேண்டாமா உனக்கு? அது மேம், அது வந்து சொல்லுப்பா. மேடம், சார் கூப்பிடுறாரு, கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? இங்க வந்துடுறேன், இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வா வா, அங்க போய் பார்க்கலாம். இந்த அம்மா நம்மள எங்கேயாவது பேச விடுதா? இவங்க வேற உள்ள புது சொதப்பிக்கிட்டு. என்னடா அந்த ரோகிணி இன்னும் ஆளை காணோம்? ரோகிணி வருவல மாட்டாளா? யாரா? சத்யா பேசு பேசு பேசு. அக்கா சொல்லுங்கக்கா. கௌதம், நாம நினைச்ச விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்துரும். அது எப்படிக்கா சொல்றீங்க? ஆமா, ரோஹிணி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. எனக்கு தெரிஞ்சு அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவா. நேரா அவ உன்னை தேடி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் வருவா. ரோஹிணி அங்க வந்த உடனே நீ அவ கழுத்துல தாலியை கட்டி பொண்டாட்டி ஆக்கிரு. அக்கா, அதுக்கு தானே நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத நான் ஏன் சொல்றேன்னா, எந்த நேரத்துல எப்போ என்ன மாற்றம் நடக்கும்னு நமக்கே தெரியாது. ரோஹிணியோட மனசுல நீ எவ்வளவு தூரம் இருக்கியோ அதே அளவுக்கு அவ குடும்பமும் இருக்கு. அதுலயும் குறிப்பா அவ அண்ணன் பிரபு மேல அவளுக்கு ரொம்ப பாசம்.